2 வெர்ஷன் இருக்கு இல்லையா சார் முத்தமழைக்கு? உங்களுடைய பர்சனல் ஃபேவரட்டான ஒரு விஷயம் அப்படின்னா எது சொல்லுவீங்க? இந்த தீ பாடினதா இல்ல சின்மய் பண்ணதா? ஆன் ஃபேஸ் ஸ்ட்ரைட்டா டப்புன்னு பதில் இல்ல இல்ல நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, இது நம்மளாவே இந்த ஒரு பழக்கத்தை உருவாக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். முதல்ல இருந்து எம்ஜிஆர் சிவாஜியா மாதிரி வை நம்மலாம் ரொம்ப லக்கிங்க. தமிழர்கள் மாதிரி கொடுத்து வச்சவங்க கிடையவே கிடையாது. எல்லாத்துலயுமே நமக்கு ஆப்ஷன் இருக்கு. மியூசிக்லயும் இருக்கு, நடிப்புலயும் இருக்கு, இலக்கியத்துலயும் இருக்கு. அந்த வகையில பாக்கும்போது ஐ திங்க் we are very lucky that 2 வருஷம் சூப்பரா வந்திருக்கு. ஒரு பர்சனல் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்னதா ஒரு கொஞ்சம் அப்படின்னா உங்களுக்கு அப்படி இருக்காங்க? எனக்கு இல்ல. ரெண்டுமே பிரில்லியன்ட்ங்க. ஐ மீன் கம் ஆன், 2 ஆர்டிஸ்டுடைய அருமையான ஒர்க் இது. இத போய் கம்பேர் பண்ணி இதுவா அதுவா இது என்ன போட்டியா? இந்த ரெண்டுமே நம்ம கைதட்டி ரசிச்சு சொல்லிக்கணும். நம்ம ஜட்ஜா பாத்துக்க கூடாது. ஓகே. அண்ட் 2 பேருடைய வெர்ஷன்ஸ்லயுமே வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல ஒண்ணு இவங்க சூப்பரா படிப்பாங்க, இன்னொன்னு இவங்க சூப்பரா படிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்க நோட்டீஸ் பண்ணது தீ பாடினதுல இந்த ஒரு இடம் பிரில்லியன்ட் அப்படின்ற மாதிரி, அண்ட் சின்மய் பாடினதுல இது மாஸ் ஃபென்டாஸ்டிக் அப்படின்ற மாதிரி. சங்கீத ஞானம் அவ்வளவுலாம் எனக்கு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் தீயுடைய மொத்த குரல்ல இருக்கிற அந்த டோனே பிரமாதம். அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி இருந்தது. சின்மயை நீ பாட ஆரம்பிக்கும் போது அவங்க ஜானு தம் தான் பாடும்போது ஐ வாஸ் ப்ளோன். ஐ திங்க் ஓகே தட்ஸ் a lovely interpretation.